ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சௌமி கலர் கோலம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா சபரிமலைக்கு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே குளித்து முடித்து அண்ணன் பண்ண பார்த்தீங்களா, குளிக்க கூட இல்லை, எழுந்திரிச்சி பழத்தை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். காலையில் எழுந்திரிச்சி குளித்து முடிச்சுட்டு நைட்டே பாதி வேலை முடிச்சுட்டாங்க. ஏன்னா காலைல சீக்கிரம் சாமி வீடு அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையில் எழுந்திரிச்சிட்டு குளித்து முடிச்சுட்டு இந்த சிலைக்கு பொட்டு வச்சுருந்தாங்க. இந்த சிலை எதுக்குன்னு சபரிமலை மாலை போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். எல்லோரும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் குளித்து முடிச்சோடனே அதுக்கு பொட்டு வச்சேன். எங்கள் அம்மா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வடை பாயசம் எல்லாமே சமைச்சோம். நான் வடை செய்கிறேன்னு சொல்லிட்டு மாவெல்லாம் நானே ஆட்டிட்டு அரைச்சிக்கிட்டு வந்தேன். அரைச்சிக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு அது மேலே கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன். இவங்க எல்லாம் பிடிச்சி கலாச்சிட்டு இருந்தாங்க. நீ எல்லாம் வடை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் சும்மா அப்படியே பதிலுக்கு பேசிட்டு வடை சுட ஸ்டார்ட் பண்ணேன். இதில் என்னன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் இதில் எண்ணெய் தண்ணி நிறைய ஊற்றிட்டேன். பருப்பு ஆட்டும் போது தண்ணி ஊற்றக்கூடாதான். பட் நான் தண்ணி நிறைய ஊற்றிட்டேன். ஒரு ஸ்டார்டிங்கில் போடும்போது சரியாக வந்துச்சு. நான் இந்த மாதிரி எண்ணெய் கவர் வச்சு போட மாட்டேன், நான் கையிலே வச்சு போட்டிருக்கேன். நான் இங்கே சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே சுட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் அப்போ சரியாக வரல. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் ஒரு 5 நான் சுட்டுருப்பேன். அதுக்கப்புறம் அவர் தான் சுட்டார் எல்லாமே. அது எடுக்க அதுக்கப்புறம் நடுவில் அப்பா வீடியோ அடிச்சுட்டு போகும்போது வீடியோ எடுத்தோம். அது கொஞ்சம் கூட கிளியரன்ஸாக இல்லை, சரியாக வரலை. அதனால் இதில் ஆட் பண்ணலை. நான் அதோட நைட்டு இருமுடி கட்டும் போது தான் எடுத்தேன். நாங்களும் இந்த டைம் நெய் தேங்காய் கட்டியிருந்தோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். காலையிலே குளிச்சு முடிச்சு போட்டுலாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நான் சொல்லியிருப்பேன். நான் எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் எங்கள் வீட்டில் மொத்தம் 2 நெய் தேங்காய் கட்டினாங்க. நாங்களும் நெய் தேங்காய் கட்டினோம். என்னுடைய பாப்பா லாஸ்ட்டு 4வது தங்கச்சி நெய் தேங்காய் கட்டினாங்க. அப்பா இப்போ மாலை போட்டதே அவளுக்காக தான். அவளுக்கு ஒரு வருஷம் இல்லை, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. வீட்டில் சேர்த்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் வேண்டிக்கிட்டாரு நெய் தேங்காய் பாட்டு வச்சு அதை மாலை போட்டு நெய் தேங்காய் கட்டினாங்க. அவள் நெய் தேங்காய் அண்ணங்கிட்ட கட்டிக்கிட்டான். அண்ணன் மாலை போட்டிருந்தாங்க. அண்ணன் பாப்பாவுடைய நெய் தேங்காய் எடுத்துனாங்க. அப்பா எங்களுடைய நெய் தேங்காய் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வீடியோ எடுக்க சொல்லியிருந்தாங்க. அவங்க நெய் தேங்காய் அப்போ எடுக்க 2 பேருக்கு 2 வீடியோ எடுத்து நாங்கள் கட்டினது மட்டும் எடுத்தாங்க. அந்த இருமுடி கட்டுறாங்க இல்லையா, அவங்க நிறைய நாங்கள் இருமுடி அப்பா மலை கல்புறதுக்காக தான் வச்சுருந்தோம். ஆனால் நேரம் எல்லாரும் தேவையில்லை. கரெக்டாக மாமா இந்த டைமில் இருமுடி கட்டுற மாதிரி ஐயப்பன் வச்சுட்டாரு. அந்த இடத்துக்கு வர முடியாதனால மாமா அந்த இடத்துக்கு பண்ணார். நல்லா ஸ்பீடாகவும் பண்ணாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, யாரும் புதுசாக இருக்காங்க, சாமி வேறு ஏதோ சாமியார் நினச்சிட்டாங்க. பக்கத்தில் திருவிழாமலை இல்லையா, அங்கே சாமியார் ஏதோ வந்துருக்காங்க, குருசாமியார் சாமியார் நினச்சிட்டாங்க. நான் நிறைய பேர் சொன்னாங்க எங்களுடைய மாமனார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாமனார் எங்களுக்கு அப்பா மாலை போட்டு 4வது நாள் 5ஆம் நாள்லேருந்தே எங்களுக்கு டெய்லியும் 3 டைம் 4 டைம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அப்பாவுக்கு தங்கம் போடணும்னு சொல்லிட்டு. நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் ஒன்று நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது. அதனால அதுக்கு 8 வருஷம் வச்சு பழம்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் பழம் வச்சுட்டு அப்புறம் தங்கம் வச்சு கொடுக்கணும். அதனால நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு தட்டு நிறைய பழத்தை வச்சு அதில் காசு 1000 ரூபாய் வச்சு, காசு 1000 ரூபாய் தான் வச்சோம். 1000 ரூபாய் வச்சு ஒரு தங்கம் அப்பாவுக்கு போட்டோம். அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் சேம் தான். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அண்ணனுக்கு நாங்கள் மோந்திரம் போடலை, அப்பாவுக்கு மட்டும்தான் மோந்திரம் போட்டோம். ஆனால் அண்ணனுக்கு பழத்தட்டு கொடுக்க முடியல, பல வர லேட் ஆகிடுச்சு. அதனால் அண்ணனுக்கு பழத்தட்டை கொடுக்க முடியல. இருந்தாலும் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டாங்களம்மா, அதனால கொடுக்கலாம். அப்போ அம்மா எதுவும் சொல்லலை. அண்ணனுக்கு கொடுக்க முடியல. மறுநாள் கொடுக்கலான்னு பார்த்துட்டு விட்டுட்டோம். ஆனால் மறுநாளும் கொடுக்க முடியல. அந்த பழம் சாமி போயிடுச்சு. அப்பா என்ன பண்ணிட்டாங்க, சாமியாருக்கு பழம் வேணும், அந்த பழம் பரவாயில்ல சொன்னார். பழத்தை தான் கொடுத்துட்டாரு.
நாங்கள் மோதிரம் போட்டு முடிச்சோடனே வர வழியில் எல்லாருமே காலில் வந்து அப்பா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு காசு கொடுப்பாங்க. சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருக்குமே காசு கையில் கொடுத்து அனுப்புவாங்க. அதனால் எல்லாருமே கொடுத்துனே இருந்தாங்க வழியில் எடுக்க. பின்னால் வர்றது வந்து என்னுடைய மாமா, எங்களுடைய அத்தை வீட்டுக்கார். எங்களுக்கு எப்பயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எங்கள் மாமா வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். எங்கள் அப்பாவுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தால் கூட இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. எங்கள் மாமா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார். எங்கள் மாமா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்களுக்கு கால் கூட அழுத்திடுவார் எங்கள் மாமா. எங்கள் 4 பேருக்குமே கால் அழுத்தி விடுறதுலேருந்து ஏதாவது காமெடி பண்ணுறதுலேருந்து எல்லாமே நல்லாமே பண்ணுவார் எங்கள் மாமா. நைட்டு வண்டி பஸ்ஸு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி 2:30 ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறமா அந்த பஸ்ஸுக்கு வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு டிஸ்டி எடுத்துகிட்டு சாமியெல்லாம் இந்த பக்கமும் நிற்க வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் டிஸ்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 சாமிங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்க. லாஸ்ட் டைம் அப்பா பஸ்ஸில் உட்காந்துட்டு காசு கொடுப்பாங்க இல்லையா, ஆசீர்வாதம் வாங்கல, காசு மட்டும் கொடுத்தாங்க. அந்த வீடியோ வந்துட்டு எடுக்க முடியலை. நம்மளோட சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்லேயும் ஒரு லைக்லேயும் தான் நாங்கள் கொஞ்சம் மோட்டிவ் ஆகுவோம். நியூ யூடியூபருக்கு வந்துட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நமக்கும் ஓகே இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஒரு கிளியரிஃபிகேஷன் இருக்காது வீடியோவில். பட் இருந்தாலும் நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்களும் போக போக எல்லாமே பழகிக்குவோம். ஏன்னா எங்ககிட்ட அந்த அளவுக்கு ப்ராடக்ட் எதுவும் கையில் இல்லை நாங்கள் பண்ணுறதுக்கு. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா